லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. போதும். எருசலேமை பார்த்து கர்த்தர் அங்கலாய்ப்போடு கூட பேசுகிற ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு கொண்டு போவதற்கு முன்பாக மிக அதிக நேரங்களை தன் சீஷர்களோடு செலவிட்டார். சீஷர்களோடு கூட அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார். அப்படி பதில் கொடுத்து அவர் எருசலேமை பார்த்து சொன்ன வார்த்தை தான் நம்ம படித்தோம். உனக்கு கிடைத்த எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை ஒரு தனி மனிதன் அறிந்திருக்க வேண்டும். சமாதானத்திற்கு ஏற்றவைகளை ஒரு தேசம் அறிந்திருக்க வேண்டும், ஒரு திருச்சபை அறிந்திருக்க வேண்டும், ஒரு குடும்பம் அறிந்திருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிகிற அறிவுதான் நம்மை சமாதானத்தில் நிலைத்திருக்க வைக்கும். அதனாலதான் 43ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போய்விட்டார். சமாதானத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு எருசலேமே உனக்கு இருந்திருக்குமானால், உன்னை சந்திக்கும் இந்த காலம் ஒரு நெருக்கடியின் காலம், ஒரு யுத்தத்தின் காலம். உனக்கு விரோதமாக பயங்கரமான யுத்தங்கள் எருசலேமே உன்னை சுற்றி வந்து மதில் போட்டு உன்னை ஒன்றுமில்லாமல் உன் கல்லின் மேல் கல் இராதபடி உடைக்கப்பட்டு போகிற காலம், எதிரிகளால் சூழ்ந்து கொள்வதற்கு எதிரிகளின் படையெடுப்புகள் சந்திக்கிற காலம், அதை குறித்து நீ அறியாமற் போனாய். முதல்ல சொல்றாரு, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நீ தப்பித்திருக்கலாம். இப்ப உன்னை சந்திக்கிறதற்கான காலம் வந்துருச்சு. அந்த காலம் நெருக்கடியின் காலம், யுத்தத்தின் காலம், உன்னை சுற்றிலும் பாளையம் போட்டு உன்னை நசுக்குகிற காலம். அந்த காலத்தை நீ சந்தித்துதான் ஆக வேண்டும். அந்த சந்திக்கப்படுகிற அந்த நெருக்கத்தின் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் கர்த்தர் அங்கலாய்ப்போடு எருசலேமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இரவு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற வசனம் சமாதானம். சமாதானம்னா என்ன? அந்த சமாதானம் யாருக்கு தேவைப்படுகிறது? சமாதானம் ஒரு தனி மனிதனுக்கு தேவைப்படுகிறது. சமாதானம் ஒரு தேசத்துக்கு, குடும்பத்திற்கு தேவைப்படுகிறது. சமாதானம்னா என்னங்க அப்படின்னீங்கன்னா, மனம் அமைதலான சூழ்நிலைக்கு பேர் தான் சமாதானம். மனதில் ஒரு அமைதலான சூழல் இருக்குது பாருங்க, மன ரம்யமா இருக்குதுங்க. மனதில் ஒரு சமாதானம், அமைதலான சூழல் இருக்கிறது, அதான் சமாதானம். மனம் தெளிவா இருக்குது, நம்பிக்கையோட இருக்குது, உறுதியா இருக்குது, அதான் சமாதானம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, போரற்ற சூழல், போரற்ற சூழல், போர் இல்லாத, யுத்தம் இல்லாத ஒரு தனி மனிதனுடைய சூழ்நிலை, அதுதான் சமாதானம். ஆமென். ஐயா, எங்களால் தூங்க முடியவில்லை. படுத்து தூங்கினால் தினந்தோறும் வித்தியாசமான கனவுகளோடு நாங்கள் எழுந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு நான் ஊழியத்தின் பாதையில் அப்படி ஜெபித்திருக்கிறேன். ஆமென். என்னுடைய நண்பர் ஒருவருடைய அம்மா, அவங்க பகலில் தூங்கினாலும் சரி, இரவில் தூங்கினாலும் சரி, எப்பொழுதும் அப்படியே விதவிதமான கனவுகள். அவங்கள கனவை பேச விட்டு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சினிமா படத்தை அவங்க ஓட்டி காண்பிக்கிறத போல உங்களுக்கு தெரியும். அவ்வளோ தத்ரூபமாக கனவு சொல்லுவாங்க. அந்த கனவு எதுவும் சமாதானத்துக்கு ஏதுவான கனவு அல்ல. அந்த கனவுகளெல்லாம் அவருடைய மனதை கலக்குகிற கனவுகள். அதனுடைய முடிவு அவர்களுக்கு வந்தது வியாதிகள். பயத்தோடே தங்கள் வாழ்நாளை அவர்கள் கடத்தினார்கள். எனக்கு தெரிந்து அவர்களுக்கு ஒரு ஆழமான நித்திரை, ஒரு டீப் ஸ்லீப், இளைப்பாறுதல் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் மரித்தும் போனார்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்?
ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சமாதானம் தேவைப்படுகிறது. மனம் அமைதலுள்ள சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறது. மன அமைதலான சூழல் அவனுக்கு பதட்டமில்லாத வாழ்க்கையை தருகிறது. பதட்டம் இல்லை, மன அமைதல் அவனுக்கு வருகிறதுனால ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இல்லை, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். மன அழுத்தம் இல்லை, பயம் இல்லை, கலக்கம் இல்லை. அவன் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிம்மதியா தரித்திருக்கிறான். அமைதலான சூழ்நிலை. ஆமென். போரற்ற சூழல், யுத்தங்கள் இல்லாத வாழ்க்கை. ஒரு சகோதரி என்னிடத்துல சொன்னாங்க, தூரத்தில் இருந்த தன் மகளை பார்த்து சொன்னார்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என் மகள் பாருங்க பிரதர், பிசாச டிரைவ் பண்ணிட்டு இருக்கா, அசுத்தாவிகளை அவ கண்ணுக்கு தெரியும், எல்லாத்தையும் அவ துரத்திட்டு இருக்கிறா, பேசிட்டு இருக்கிறான். அது வரைக்கும் அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாரும் அப்படியா சிஸ்டர்னு சொல்லியிருப்பாங்க. நான் அப்படி சொன்னேன், நோ. நான் சொன்னேன், உங்க மகள் ஒழுங்கா படிக்கணுமே, நல்லா வளரணுமே, ஆசீர்வாதமா மேலே வரணுமே. ஆனால் அவள் கண்ணுக்கு முன்னாடி அசுத்த ஆவிகள் தெரிந்திருக்குமானால் அவளால் ஒழுங்கா தூங்க முடியாது, மன அமைதலாக இருக்காது. அவளுக்குள்ள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் எப்போதுமே இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அதற்காக நீங்கள் எதிர்த்து அதட்டி உபவாசித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அந்த சகோதரியினிடத்தில் நான் ஆலோசனை கொடுத்தேன். ஆமென். நல்ல கவனிங்க பிரியமானவர்களை, போரற்ற சூழ்நிலை நமக்கு தேவை. நாம் வளருவதற்கும் பலனடைவதற்கும் இளைப்பாறுவதற்கும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு தேவை போரற்ற சூழ்நிலை. அதான் சமாதானம். அல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார், வாசித்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, லேவியர் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். தேசத்தில் சமாதான கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். ஆமென். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்திலிருந்து ஒழிய பண்ணுவேன். பட்டயங்கள் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்திலே விளைச்சல் உண்டாக, தேசத்திலே நீங்கள் உங்களை பயப்படுத்துவோர் இல்லாதபடி அமெரிக்கையாயிருக்க, பட்டயங்கள் உங்களுக்கு விரோதமாய் சுழலாதிருக்கும்படி செய்யத்தக்கதாய் நான் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். லேவியர் 26:6 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் ஒரு தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடணும். கர்த்தர் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க முடியும், ஒரு குடும்பத்திற்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர முடியும். வாசிப்போம், சங்கீதங்களின் புஸ்தகம் 122ஆம் சங்கீதம் 5-6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. எருசலேம் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரணான மனைக்குள்ளே, அரணான வீட்டிற்குள்ளே, எருசலேம் என்கிற அரணான வீட்டிற்குள்ளே, எருசலேம் என்கிற அலங்கத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டணத்திற்குள்ளே என்ன இருக்கணும்? சுகமும் இருப்பதாக. ஆமென். ஒரு ஜெபம், சங்கீதம் 122. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தி சிட்டி ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பட்டணம் என்று அர்த்தம். சமாதானத்தின் பட்டணம் அப்படின்னா எருசலேம். ஆனா இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமுக்கு சொல்லப்படுகிற பெயர் அது சமாதானத்தின் பட்டணம். ஆனால் அந்த சமாதானத்தின் பட்டணத்திற்குள்ளே சமாதானம் தங்கி இருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி அந்த பட்டணத்திற்காக வேண்டிக் கொள்ளுதல் அவசியம். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்லுகிறான்? அங்கே சுகமும் என்ன இருப்பதாக, சமாதானமும் இருப்பதாக.
ஒரு பக்கம் எருசலேம் என்றால் சமாதானத்தின் பட்டணம். ஆனால் வழக்கின்படி எருசலேம் சமாதானத்தால் எப்பொழுதும் இருக்க முடியவில்லை. மிகவும் தொடர் போர் எதிர்ப்புகளால், போராட்டங்களால், பயமுறுத்தல்களுக்கு காரணமாக எருசலேம் இன்றைக்கும் உலக வரைபடத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர் த சிட்டி ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பட்டணம். சகோதரனே, சகோதரி, உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த பூமியிலே இருளிலிருந்தும், இருளின் அதிகாரத்திலிருந்தும், சாத்தானுடைய வல்லமையிலிருந்தும், பாவத்தின் கிரியைகளிலிருந்தும், பலவிதமான போராட்டங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளை என்கிற முத்திரையை வைத்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையும் கூட, நீ ஒரு சமாதானத்தின் பட்டணமா இரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானம் தங்கத்தக்கதாய், அந்த சமாதானம் செயல்படத்தக்கதாய், சமாதானத்தின் பிரசனத்திலே நாம் நிலைத்திருக்கத்தக்கதாய் இருப்பதற்கு முடியாமல் நாம் தவிக்கிறோம், கலங்குகிறோம், போராட்டங்களோடு வாழுகிறோம். சில நேரங்களில் நாம் சொல்லுகிறோம், ஏன் இந்த வாழ்க்கை, கசந்து போகிறோம். இன்செக்யூர்ட் லைஃப், ஒரு எந்தவித பாதுகாப்பற்ற சூழலை போல் தவிக்கிறோம். பலவிதமான நெருக்கடிகளிலே நாம் பல நேரங்களிலே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான என்னோட இந்த வார்த்தையை தான் பேச சொன்னார். அப்ப சமாதானத்தின் பட்டணம், அப்ப சமாதானத்தின் பட்டணமாகிய அந்த எருசலேம் என்கிற அந்த பெயருக்கு ஏன் அந்த சமாதானம் வரல? அந்த எருசலேமுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, காட்ஸ் ஹோம். அது கர்த்தருடைய நகரம், அது சத்தியத்தின் நகரம், அது கர்த்தருடைய நகரம் என்ற பெயரும் உண்டு. ஆமென். என்றைக்கு இந்த எருசலேம் காட்ஸ் ஹோம், கர்த்தருடைய நகரமா இல்லாமல் போகிறதோ, அன்றைக்கெல்லாம் இந்த பட்டணத்திற்கு தேவன் வைத்த சமாதானம் என்கிற பெயரை அது அப்பொழுது இழக்கிறது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை சமாதானத்தின் பட்டணமாக பார்க்கிறார். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி வைத்திருக்கிறார்கள். ஏன் அவர்கள் கதவுகளை பூட்டி இருக்க வேண்டும்? யூதர்களுக்கு பயந்தார்கள். ஏன் யூதர்களுக்கு பயந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்து கிழித்து நொறுக்கி அவரை சிலுவையிலே தூக்கி அடித்து விட்டார்கள். பயம் கவ்வி பிடித்ததினால் கதவுகளை எல்லாம் பூட்டி கொண்டு அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கதவுகள் பூட்டியிருக்கையில், யூதர்கள் பயந்திருக்கையில், அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இயேசு வந்து நடுவே நின்றார். அவர் வாயிலிருந்து வந்து சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். இருதயங்கள் எல்லாம் நடுங்குகிறது, இருதயங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசுவை அடித்து விட்டார்கள். சாப்டர் க்ளோஸ்டு, முடிந்து விட்டது என்று நினைத்திருக்கும் பொழுது, முடிந்து விட்டதென்று நினைத்த ஒருவர் அவர்கள் நடுவிலே வந்து உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தோடு வந்து நின்று மகிமையின் ரூபத்திலிருந்து தோன்றி அவர் வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தை கலங்கி பயந்து கிடந்த அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள். ஆமென் சொல்லுங்க. எத்தனை நம்பிக்கை அந்த நொடி பொழுதை ஆண்டவர் கொண்டு வருகிறார் பாருங்க. சகோதரனே, இன்றைக்கு கூட நீங்கள் எருசலேமை போல இருக்கலாம். ஒன் சைட் ஆஃப் த காயின் உங்களுக்கு பெயர் த சிட்டி ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பட்டணம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில சமாதானமே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை இல்லாமல் வேதனையோடு குழப்பங்களோடு அப்படியே நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வந்து பிரயாசப்பட்டு வந்து நின்று சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எருசலேம் என்பது சிட்டி ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பட்டணம் என்பது மாத்திரமல்ல. எருசலேம் என்றால் அது காட்ஸ் ஹோம், அது கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீடா எருசலேம் இருக்குமானால் அந்த எருசலேமிலே சமாதானம் தங்கி இருக்கும். வாசிப்போம். அதே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வாசிங்க. யோவான் 14:20. இயேசு சொன்னாரு, சமாதானத்தை வைத்து போகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தன்னோடு இருக்கிறவர்களை விட்டு
பிரிந்து போகிற நேரத்தில் என்ன சொல்லுகிறான் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், அவங்களுடைய கடைசி வாயில் சொல்லுகிற வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டியவைகள். ஆமென். இயேசு அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான காலம் வருவதற்கு முன்பு, அல்லது அடிக்கப்படுவதற்கு கொண்டு போவதற்கான காலம் வரும் பொழுது, அவர் சீஷரோடு அதிக நேரம் செலவு பண்ணின பொழுது அவர் சொன்னார், என்ன சொன்னார்? யோவான் 14:27 கவனித்து வாசிங்க. என்னத்தை வச்சுட்டு போறேன்? ஆமென். ஒரு 10,000 கோடி பணத்தை வச்சுட்டு போறேன்பா, என் பெட்டுக்கு கீழே இருக்குது, அப்படி சொல்லல. ஆமென். தங்கத்தையும் வைரத்தையும் வைத்து விட்டு போகல அப்படின்னு கர்த்தர் சொல்லல. அதை தரேன், இதை தரேன், அப்படி எதையுமே ப்ராமிஸ் பண்ணி சொல்லல. இந்த உலகத்துல ஒரு பிக் அசட் என்று சொன்னால் நான் சொல்லுவேன், ஒரு பெரிய சொத்து எது தெரியுமா? சமாதானம். இயேசு சொன்னார், உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். இயேசு அப்ப நமக்கு எதை வச்சுட்டு போயிருக்காரு? ஆமென். சமாதானத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார். உலகம் எப்படி இருக்குது? பயங்கரமா சமாதானத்திற்கு ஆப்போசிட்டா உலகத்துல ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது, குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்குது, மான மண்டலத்தில் இருக்கிற இருளின் ஆதிக்கத்திற்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன். ஆமென். வாசிங்க. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் இந்த சமாதானம், உலகம் தருகிற சமாதானம் இருக்கு தெரியுங்களா? 3 மணி நேரம் ஒரு திரைப்படம் பார்த்தா வருகிற ஒரு சந்தோஷம், அந்த சமாதானம் இல்லை. நல்ல பிடிச்ச உணவை சாப்பிடும் பொழுது வருகிற சமாதானம், அந்த சமாதானம் இல்லை. 1 கோடி இந்த வருஷம் நான் 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைச்சிச்சிங்க இந்த பிசினஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் எடுத்து உள்ள வைக்கிறான் பாருங்க, அப்பொழுது வரக்கூடிய சந்தோஷத்தை போன்ற ஒரு தற்காலிக சந்தோஷம் அல்ல. இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒன்றோடும் ஆமேன் ஒப்புமை படுத்தப்படாத, ஆமேன் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா கவனிக்கணும், உங்கள் இருதயம் கலங்கத்தக்கதாக பயப்படத்தக்கதான காரியங்கள் சுற்றிலும் நடக்கும். ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த உலகம் தரக்கூடிய சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை. ஆமென். உலகத்தில் அவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரியா தேவனோடு உறவாடுகிற ஒரு மனிதன் ஒரு சமாதானத்தை அவனாலே காத்துக்கொள்ள முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஒரு தேசத்துக்கு கர்த்தர் சமாதானம் கொடுக்கும்போது அந்த தேசம் செழிப்படையுது, அந்த தேசத்துல தானியங்கள் விளையுது, அந்த தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாகிறதுனால அந்த தேசம் மேன்மைக்கு வருது. ஒரு தனிமட்ட மனிதனுக்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வருவதற்கு விரும்பும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ காட்ஸ் ஹோமா இருக்கணும், நீ ஒரு தேவனுடைய வீடா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தேவனுடைய வீடா இருந்தா உன் வீட்டுக்குள்ள நான் கொடுத்த சமாதானம் ஒருத்தரும் கொடுக்க முடியாததும் யாதொன்றினாலும் எடுக்கக்கூடாததுமான சமாதானம் உன் வீட்டில் வந்து தங்கும் என்று சொல்லி ஒரு ரகசியத்தை திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்கார். ஆமென். எனக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும், இயேசு எனக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற தேவன். ஆமென். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். The Prince of Peace, சமாதான பிரபு. அவருக்கு பேரே சமாதானத்தின் பிரபு. அல்லேலூயா, ஆமென். பிரபு என்றால் எல்லா ஐஸ்வர்யமும் அவனுக்குள் இருக்கிறது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யம் என்ன? சமாதானம் என்கிற ஐஸ்வர்யம். அந்த சமாதானத்தின் பிரபு, இந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கொடுத்திருக்கிற அசட்டு சொத்து என்னன்னா சமாதானம் தான். ஆமென். போரற்ற சூழ்நிலை தான், மனரம்யமான சூழ்நிலை தான், ஒரு அமைதலான சூழ்நிலை தான். எங்க
அமைதியை கெடுக்கக்கூடிய பயங்கரமான புயல் வீசக்கூடிய கடல் கொந்தளிக்கிறதை போன்ற சுற்றிலும் இருக்கக்கூடிய காரிருள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் நம்மை பார்த்து இந்த உலகத்தில் வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க இன்னொரு வசனத்தை, சமாதான பிரபு. வாசிங்க மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதான காரணர். போதும், இவரே சமாதானத்தின் காரணர். தீர்க்கதரிசி மீகா சொல்லுகிறார், இவர் சமாதானத்தின் காரணர். ஆமென். சமாதானத்தின் பிரபு இவர்தான். அவரிடத்தில் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதே போல சமாதானத்திற்கான காரணரும் இவர்தான். இவர் இல்லாம பூமியில சமாதானம் வராது, தேசத்துல சமாதானம் வராது, தனிப்பட்ட மனிதனுக்குள் சமாதானம் வராது, திருச்சபைக்குள் சமாதானம் வராது, திருச்சபை கமிட்டியில சமாதானம் வராது, ஊழியத்துல சமாதானம் வராது, உறவுகள் மத்தியில சமாதானம் வராது. அவர் சமாதானத்தின் காரணர். ஏன் அவர் அப்படி காரணராய் மாறினார்? வாசிக்க கேட்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக சமாதானத்தின் காரணர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக சமாதானத்தின் பிரபு நொறுக்கப்பட்டார். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய தண்டனையை அவர் மேல் எடுத்துக்கொண்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏன் அவர் சமாதானத்தின் காரணர்? ஏன் அவர் சமாதானத்தின் பிரபு? எனக்கு ஆமென் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் ஒரு ஆக்கினைக்குள்ளாக, ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ளாக, ஒரு தண்டனைக்குள்ளாக மீட்பர் கடந்து செல்ல வேண்டும். சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் காரணர் கடந்து செல்ல வேண்டும். அவர் கடந்து சென்றிருக்கிறபடினால், அந்த ஆக்கினைக்கு, அந்த தண்டனையை அவர் சுமந்திருக்கிறபடினால் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆமென். சமாதானத்தை என்ன பண்றாரா? உண்டு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஆண்டவருடையத்திலே போய் சமாதானத்தை தேடி ஏங்கி பாடுகிற ஒரு பாடல். ஆமென். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினியை, பனிஷ்மெண்ட்டை தன்மேல் அவர் போட்டதுனால நமக்கு சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் செய்யாத ஒன்றை சொல்லவில்லை. எதையெல்லாம் அவர் வாக்கு பண்ணினாரோ அதற்கு பின்னால், அந்த வாக்குத்தத்தத்தின் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கு பின்னாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுனால என் சமாதானத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் அசைக்காது. ஆமென். அப்படின்னா ஏன் இந்த குழப்பம்? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள குழப்பம்? ஏன் திருச்சபைக்குள்ள குழப்பம்? ஏன் திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரை தேடுகிற பக்தியா இருக்கிற மனிதர்களுக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலைகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம்? அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதை உங்களுக்கு ஒவ்வொன்றாய் நான் சொல்லுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த ஒரு வெரி பிக் அசெட் இஸ் பீஸ். கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமே, இந்த காலத்திலாவது உனக்கு சமாதானத்துக்கு அடுத்தவைகளை குறித்து நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அப்ப எருசலேம் எதை குறித்த அறிவு அந்த எருசலேமுக்கு தேவைப்படுகிறது? சமாதானத்தை குறித்த அறிவு அந்த எருசலேமுக்கு தேவைப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. எருசலேம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான அறிவை பற்றி அறிவதுக்கு இருக்கலாம். தன்னிடத்தில் இருக்கிற நில அமைப்பை குறித்த அறிவு, இராணுவ பலத்தை குறித்த அறிவு, இதை எல்லாத்தை பற்றி எத்தனை அறிவுகள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த எருசலேமிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று சமாதானத்துக்கு ஏற்றவைகளை குறித்த அறிவு தான் அந்த எருசலேமுக்கு தேவை. இன்றைக்கு இரவு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை அறிவு உங்களுக்கு இருக்கலாம், எத்தனை வசதிகள் உங்களுக்கு இருக்கலாம், எத்தனை விதமான நபர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கு பின்னால் அவர் ரத்தம் சிந்தி ஆக்கினை செலுத்தின, தண்டனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொன்றுக்கும் பின்னால் அவர் சம்பாதித்து கொடுத்த, ஆமென், ரத்தம் சிந்தப்பட்டு சம்பாதித்து கொடுத்த விலையேறப்பெற்ற ஒரு அசட்டு, ஒரு சொத்து, சமாதானம். இந்த சமாதானத்தை ஒரு மால்ல போய் வாங்க முடியாது. அந்த சமாதானத்தை ஒரு சைக்காட்ரிக் தர முடியாது, ஒரு டாக்டர் தர முடியாது,
ஒரு பெரிய அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நட்சத்திர அந்தஸ்தை உள்ள எந்த மனுஷனும் எந்த யோகியும் எந்த சாதுவும் தர முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒருவர் அந்த சமாதானத்தை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 7:8 வாசிங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு, துன்மார்க்கர்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். நம்ம வீட்டுல நமக்கு ஒரு பிராக்டிக்கல் என்ன விஷயம் தெரியுமா? வீட்டுல அரிசி ஃபுல்லா இருந்தா ஒரு சமாதானம் இருக்கும், தானியம் ஃபுல்லா இருந்தா சமாதானம் இருக்கும். வீட்டில் உங்கள் பர்ஸில் பணம் இருந்துச்சு, பேங்க்கில் ஒரு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்கும். ஆஹா, நமக்கு ஒரு பேலன்ஸ். அப்போ நம்ம இருதயம் என்னத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்குது? பேங்க் பேலன்ஸ் மேலே நம்பிக்கையாக இருக்குது, நம்முடைய சம்பாத்தியத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்குது. அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் கர்த்தர் தானே தந்திருக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? ஒரு மனிதன் சொன்னானே, என்னுடைய நிலம் ஏராளமாய் விளைந்திருக்கிறது. ஆமென். அவன் நிலம் ஏராளமாய் விளைந்திருக்கிறதுனால் மாத்திரமே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற நிலைக்கு அவன் போயிடல. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். நம்ம பொதுவாக எப்படி கணிக்கிறோம்? தரித்திரம் பிடிச்சவங்க எப்போ பாரு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், சொல்லுவோம், மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனால் வேதத்தில் இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்திருந்தது, நன்றாய் விளைந்திருந்தது. அதனால அவன் என்ன செய்தானா, அவனுடைய பண்டக சாலைகளை எல்லாம் இடித்து பெரிதாக கட்டி என்ன சொன்னானா, ஒன்றை நான் செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், எனக்கு விளைந்த தானியத்தையும் எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைப்பேன். சேவ் பண்ற அளவுக்கு அவனுக்கு இன்கம் வந்திருக்குது, சேவ் பண்ற அளவுக்கு அவனுக்கு பணம் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுல அப்படிதானே அர்த்தம். ஆமென். எங்கெங்க சேமிக்க முடியுது? எங்க சேமிக்க முடியுது? நிறைய பேர் என்னுடைய புலம்பல் அதுதான். சரியா பாதி 10 நாள் கூட சம்பளம் இல்லை, 15வது நாள் சம்பளம் இல்லைங்க, பத்த மாட்டேங்குதுங்க, யார்கிட்டையாவது கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. அநேகர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடனை வாங்கின கடனை திருப்பி அடைக்க இப்படியே ஓடிட்டு இருக்கிறோம், அநேகர் சொல்லி வேதனைப்படுறார். ஆனால் இந்த மனிதன் சேமிக்கும் அளவுக்கு அவனுடைய நிலம் விளைந்தது. அவன் களஞ்சியங்களை எல்லாம் பெருசாக்கி கட்டி அதை சேர்த்து வைப்பேன்னு சொன்னா, ஆத்துமாவே ஆமென், அநேக வருஷங்களுக்கு பொருள் சேர்த்து வச்சிருப்பா, உனக்கு கவலை இல்ல. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. இதுதாங்க மனநிலை, இன்றைய உலகத்தின் மனநிலை. ஆனா கர்த்தர் இதுல என்ன சொல்ல விரும்புகிறார்? தேவனோ அவனை நோக்கி, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அவனுக்கு பேர் சொல்றார் ஆண்டவர், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொண்டு போனால் நீ சேகரிச்சதெல்லாம் யார்கிட்டப்பா போவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அப்படின்னா இதுல என்னங்க அர்த்தம்? ஒரு விளைநிலம் விளைந்து நல்ல வருமானம் சேமிப்புக்கு போகிற அளவுக்கு கர்த்தர் பிளஸ் பண்ணா அதனால என்ன தப்பு? பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்குது? ஆமென். எங்கே நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கிறது. வசனம் சொல்லுது. பேங்க்ல பேலன்ஸ் இருக்கும்போது அப்படியே இருதயம் அமைதலா இருக்குது, கான்ஃபிடென்ட்டா இருக்குது, உறுதியா இருக்குது, திடமனதா இருக்குது. ஆனா பேங்க் பேலன்ஸ் குறையுது குறையுது குறையுது, சோர்வு வருகிறது. மனிதனுடைய இயல்பு. நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஃபெய்த் லைஃப், அதான் கிறிஸ்டியன் லைஃப். அந்த லைஃப்ல நீங்க என்னதான் இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து வாழுகிற கற்றுக்கொண்டீர்களானால் நீங்க துணிகரமா எதையுமே செய்ய மாட்டீங்க. ஒரு மாலுக்கு போறது, நீங்க 2 சட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4 ஷர்ட் உங்களுக்கு ஃப்ரீன்னு நம்பால் போய் தேவைப்படாத 6 ஷர்ட்டு அவருக்கு, அவர் 6ஐயும் வாங்கிட்டு வர்றதுக்கு போய் கையில் இருக்கிற அடுத்த வாரத்துக்கு வைத்திருக்கிற மூலதனத்தையும் அதில் கொட்டிட்டு வந்துடுவார். கொட்டிட்டு வந்துட்டு கர்த்தரை ஆசீர்வதிக்கலைங்க, நான் தசமபாகம் கொடுத்தேங்க, ஆண்டவரை தேடினேங்க. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல விரும்புகிறேன்?
கர்த்தருடைய சமூகத்திலே அவரை சார்ந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ஒரு பேங்க் பேலன்ஸை சார்ந்து கொண்டு அல்ல, நம்முடைய பலத்தை சார்ந்து கொண்டு அல்ல, 10 பேர் நமக்கு தெரிவாங்க அதை சார்ந்து கொண்டு அல்ல, இவர்கள்லாம் நமக்கு சோர்ஸ், இவங்கெல்லாம் நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சார்ந்து கொண்டு அல்ல, கர்த்தரை சார்ந்து கொண்டு நாம் ட்ரெயின் ஆயிட்டோம், பழகிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு சாட்சி, கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன், கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன். இந்த பின்னாடி 2 ஒரு பெரிய கிச்சன், ஒரு பெட்ரூம் போட வேண்டிய சூழல் இருந்ததுனால அதை நான் செஞ்சோம். நான் கிட்டத்தட்ட அதுக்காக 4 மாதம் யோசித்தேன். செய்ய விரும்பலை, எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு இது செஞ்சு ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சோம். கடன் இல்லாத ஊழியம் வாழ்க்கை நடத்துகிறோம், சவாலாக பேசிகிட்டு இருக்கிறோம், அது ஒன்றுமில்லாமல் ஆயிருமே, வேற வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணி ஃபெய்த்தில் கால் எடுத்து வச்சு செய்ய ஆரம்பித்தேன். உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே, என் வேலை முடிஞ்சிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கொடுத்தா. வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ ஒரு சின்ன வேலை எடுக்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன். சின்ன ஒர்க்கு, பழைய ஒர்க்கு சின்னதாக செய்யணும், அதுக்கு நான் அப்படியே அமைதலாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு என் உள்ளத்துலேருந்து ஒரு ரைட் வேர்டுக்காக காத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா ஆச்சரியம் என்னன்னா, நான் செய்து முடித்த காலம் இந்த 360 ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு தான். ஆனால் அத்தனை காலமும் கர்த்தர் தயவா எனக்கு உதவி செய்தார். ஊழியம் நடந்துச்சு, ஊழியத்தில் இருந்ததை கொண்டு வந்து இதில் போடலை. ஊழியம் நடந்துச்சு, ஊழியம் கொரோனா காலத்தில் கட்டலை, இப்போ கட்டணும். கொரோனா காலத்தில் ஊழியமே இல்லை. ஊழியம் நடந்துச்சு, கிராம ஊழியம் நடந்துச்சு, இந்த சில கேமரா வாங்கணும், பொருட்களை வாங்கணும். ஆமே, ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சோம், ஊழியக்காரங்களுக்கு இன்ன வரைக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் நடந்துச்சு. சில நம்மை விட கீழே இருக்கிற தேவையோடு இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சோம், எல்லாம் நடந்துச்சு. அதே சமயத்தில் செய்ய வேண்டிய வேலையும் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ததற்கு காரணம் நான் அவரை சார்ந்து கொண்டேன். ஆனால் அதற்கு பிற்பாடு அப்படியே அந்த அளவுக்கு காரியங்களை நான் பார்க்கல, அந்த ஃப்ளோ குறைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ஆண்டவர் என்ன நடத்துகிறாரு. ஆமென், அல்லேலூயா. நான் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. நான் எந்த மனுஷனோடும், எந்த ஊழியக்காரனோடும், அவனோடும் இவரோடும் நான் போய் என்னை நான் வைத்து பார்க்க மாட்டேன். நான் ஒரு தனித்துவமான மனிதன். எனக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு ஃபெய்த் வே ஆஃப் லைஃப் இருக்கிறது, ஒரு விசுவாசத்தின் வழிமுறை இருக்கிறது. அதிலே நான் பழக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையை செலுத்த ஆண்டவர் செய்த பெரிய ஒத்தாசைக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் என் இருதயம் ஆசீர்வாதங்களின் மேல் இல்லை. ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நிரம்பி இருந்தால் என் இருதயம் பலனாகவோ, ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கும் பொழுது, என்னிடத்தில் இருக்கிற காரியங்கள் குறைந்திருக்கிறதை போல இருக்கும்போது நான் சுணங்கி போகவோ இல்லாமல் நான் கர்த்தரை நோக்கி 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 பார்த்து நான் நிற்பேனேயானால் கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டாமல் போவதில்லை. ஆமென். அதை குறித்து நான் வேகமாக நான் பேச விரும்புகிறேன் பிற்பாடு. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்களுக்கு தானியங்களும் திராட்சரசத்திலும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர். என் இருதயத்துல நீர் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அதனால நான் எப்படி நித்திரை செய்யறேன்? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு. நித்திரை செய்வேன். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். என்னை சுகமாய் நீர் ஒருவரே தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. அந்த ஃபுல் ஹார்ட்டும் ஆண்டவர் மேல தான் வைக்கிறது. கர்த்தர் மேல வச்சதுனால சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்யறான். ஆமென், அல்லேலூயா. பயமில்லாமல் படுத்து அவன் நித்திரை செய்கிறான். அதான் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. நீங்க அப்படி பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 29 நிறைய வசனம் கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க நான் சொன்ன வியூல ஜெபம் பண்ணணுன்றதுக்காக கொடுக்குறேன். எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரியல. சங்கீதம் 29:11 வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன கொடுப்பாரு? அப்பா உனக்கு பலன் இருக்காப்பா, உனக்கு பலன் இருக்கா, அது செய்யறதுக்கு பலன் இருக்கா, இதை தூக்குவியா நீனு? சும்மா அமைதியா இருப்பா. இந்த பாரு, உனக்கு இந்த பொருளை வாங்குறதுக்கு பலன் இருக்கா, நீ எதுக்கு சும்மா பேசிட்டு இருக்கிற? எவ்வளவு பேர் இப்படி பேசுறாங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சரீர பலன் மாத்திரமல்ல,
ஐஸ்வர்யத்தின் பலனையும், சுகம் என்கிற பலனையும், நன்மை என்கிற பலனையும், செய்ய வேண்டியகளை செய்வதற்கேற்ற பலனையும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஜெனரலா சொல்லப்பட்டிருக்கிறது பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தருகிற சமாதானம் அருளுகிறாரே அதுவே பலன் தான். ஆமென். கர்த்தர் அருளி செய்கிற சமாதானம் எனக்கு ஒரு பலன். சொல்லுங்க, கர்த்தர் அருளி செய்கிற சமாதானம் எனக்கு ஒரு பலன் என்பதை நான் விளங்கிக் கொள்ளணும். அதனால நான் அந்த சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நான் தேடணும். வாசிப்போம் பேதுருவின் புஸ்தகத்தில் இன்னொரு வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 3:11 வாசிக்க கேட்போம். பொல்லாப்பை விட்டு நீங்கி விடு, நன்மை செய்து விடு, சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தர் சொல்றார் பாருங்க, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை தேடணும். சீக் த பீஸ். சமாதானத்தை தேடாமல் சமாதானம் கிடைக்காது. ஆமென். சமாதானத்தை தேடாம சமாதானம் கிடைக்காது. எருசலேமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த காலத்திலாவது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்திருந்தாயானால். அப்ப சமாதானத்தை குறித்த வெளிச்சம், ஒரு தெளிவு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விருப்பம் இருந்தா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கிளீனா இருக்குங்க. என் சமாதானம் கேடு இல்லாம நான் வாழணுன்றவன் கட்டாயமா கடன் வாங்க மாட்டான். அவன் சமாதானத்தை தேடுறான். அவனுக்கு யாரோ சொல்றதுனால இது வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். எவ்வளவு பேருங்க, எவ்வளவு பேரு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே, கடந்த நாட்கள்ல ஊழியக்காரங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் திருச்சியில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. தற்கொலைன்னு தான் சொல்றாங்க. ஆக மொத்தம் டிப்ரெஷன்ல இருந்திருக்கிறாரு. டிப்ரெஷன்ல இருந்துட்டு கடைசியில் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது கர்த்தர் அறிவார். நான் அதெல்லாம் பற்றி தெரியாமல் அதை பேச விரும்பலை. ஆனால் சொல்கிற க்ளோஸ்டு குரூப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கோடிக்கணக்கான கடன், 2-3 கோடி கடன். பிள்ளைங்களை ஃபாரினில் படிக்க வைக்கணும் ஆசை. டிஜிஎஸ் மாதிரி வரணும். டிஜிஎஸ் மாதிரி வரணும்னா நீ எதுக்கு? டிஜிஎஸ் எதுக்கு? கர்த்தர் என்னைய ஒரு தனிப்பட்ட விதமாக அழைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவரை போலவே பாடி, அவரை போலவே பேசி, 10-15 தீர்க்க தரிசனத்தை தப்பாக சொல்லி, தானாகவே ஊழியக்காரன் ஸ்தானத்தில் உட்காந்தா டேஞ்சர். ஆமென். ஊழியக்காரன்னா அழைக்கப்பட்டவன் தான் ஊழியக்காரனாக வர முடியும். எல்லாரும் பாட்டு பாடலாம், எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் அலோவ் பண்ணுறாரு ஆண்டவர். ஆனால் ஊழியக்காரன் என்கிற தனித்துவமான அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் நின்னாதான் ஒரு சத்துருவை போய் நீங்கள் தொட முடியும். ஆமென். தொட்டுட்டு வந்துட முடியும். நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். நான் படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரோ என்னை ஆமென் சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஆண்டவன் நமக்கு கொடுக்காததை, செய்ய சொல்லாததை, நம்மிடத்தில் எதிர்பார்க்காததை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்து நாம் 4 பேருக்கு முன்னாடி பிரபலம் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு தேவையில்லை. பெரிய ஆலயத்தை கட்டணும், நோ. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அதை மாத்திரம் செஞ்சா போதும். அல்லேலூயா. ஆமென். அந்த ஊழியக்காரங்க தற்கொலை பண்றாங்க. இன்னொரு இடத்திற்கு நான் ஊழியக்காரங்க மீட்டிங்க்கு நான் பேச போனேன். அந்த சர்ச்சில் நான் பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். தெரியுமா, அந்த சர்ச்சு, அந்த சிஸ்டரு, அவங்களுக்கு ஒரே பையன். அந்த பையன் இடையில வந்தான். இவர் யாரு வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுறாருன்னு கேட்டிருக்கான். சர்ச்சுக்குள்ளே வரமாட்டான். என்ன தெரியுமா காரணம்? நாகப்பட்டினம் அவங்க அப்பா சர்ச்சினுடைய சென்டர் ஆஃப் த சர்ச்சில் ஹேங் பண்ணிக்கிட்டார், தூக்கு மாட்டிக்கொண்டார் பாஸ்டர். காரணம் என்னங்க? காரணம் என்ன? கடன். கடந்த வாரத்தில் ஒரு பையன் 9 நாளில் நான் எந்திரிச்சேங்க. 9 நாள்லேயே நான் தனியாக ரெஸ்ட் ரூம் போவேன், குளிப்பேன். அதை கிண்டல் பண்ணுறாங்க, நான் அதை பார்க்க கூட இல்லை. இன்னொருத்தர் சொன்னார்னதுக்கப்புறம் பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு இன்னொரு வாட்டி பேச வச்சுருக்காங்க. 9 நாள் இல்லைப்பா, நீ 9 மாதம்னு சொல்லுன்னு. அதே 9 மாதம், அது 8 அடி, 8 மாதத்தில் 8 அடி எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்களேப்பா. அப்போ 9 மாதத்தில் நீ டாய்லெட் போனீங்கன்னா, 9 மாதத்தில் நீனா நடந்து வந்தீங்கன்னா அதுக்கு பேர் அற்புதம் கிடையாது. சொல்லியிருக்கேன், என்னமோ சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த மனுஷனும் கூட கிட்டத்தட்ட தற்கொலை தான் சொல்கிறாங்க.
அவங்க அப்பா. காரணம் என்ன? பெரிய பிரபலமங்களை கூட்டிட்டு வந்து மீட்டிங் நடத்தணும், யூடியூப்ல பெருசா வரணும் அப்படின்னு நினைச்சு என்னென்னமோ செலவு பண்ணி கடைசியில என்ன மிச்சமாயிருச்சு? தேவன் அனுமதிக்காத காரியங்களை செய்ததினால் தேவன் அனுமதிக்கிற காலம் வரைக்கும் பூமியில இருக்கக்கூடாதபடி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு. எத்தனை பேருக்கு பேசுறது புரியுது? ஆமென். அப்ப எதை தேட வேண்டும்? பெயரை தேட வேண்டிய அவசியம் இல்லை, பணத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஐஸ்வர்யத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, பிரபல்யத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையா பேசப்படணுன்றதை தேட வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என் சமாதானம். கர்த்தர் எனக்கு கொடுத்த சமாதானத்தை நான் தேடணும். சமாதானம் என்கிற சொத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். சமாதானத்தை நான் காத்துக்கொள்ளணும். சமாதானத்தில் நான் தங்கி இருக்கணும். அதான் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். அல்லேலூயா, ஆமென். சரி, இந்த சமாதானத்தை நான் எப்படிங்க நான் பெறலாம்? சமாதானத்தை நான் பெறுவதற்கு என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:2 வாசிக்க கேட்போம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தை பெருக பண்ணும். எவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும்? என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் கட்டளைகளை காக்க கடவுது. என் போதகத்தை மறந்துடாது. போதகம், என் போதகம், மை டீச்சிங்ஸ், என் போதகம் உனக்கு என்னத்தை கொண்டு வரும்? நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானத்தை பெருக பண்ணுமா. ஆமே, போதகம் ரொம்ப முக்கியம். ஏங்க சரியான போதனையை கேட்கணும், சரியா தேவன்டேந்து வரக்கூடிய போதனையை கேட்கணும். டீப்பா பேசுறேன்ட்டு ட்ரையா பேசுறதையும் கேட்டுட்டு இருக்க முடியாது, போர் அடிச்சு போயிடும், பிரயோஜனப்படாது ஒண்ணுமே. டீப்பா பேசுவாரு, ஆனா என்ன இருக்கும்? ட்ரையா இருக்கும். அதனால எனக்கு எந்த லாபமே இருக்காது. கேட்டா அவர் டீப்பா பேசுறாருங்க. எனக்கு காலாகாலத்துக்கேற்ற வார்த்தைகள், சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லத்தக்க மனிதர்களுடைய போதகத்தை கேட்கக்கூடிய கிருபை எனக்கு வேணும். அப்படிப்பட்ட சூழலை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். உனக்கு நான் தான் போதகர்களை வைக்கிறேன்றார் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு. ஆமென், அல்லேலூயா. போதகர்களை கர்த்தர் அவர் தான் வைக்கிறாரு. அவனவன் தானா போதகனாலாம் வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க வேணா சங்கீதம் எடுக்கலாம், சும்மா ஒரு மெசேஜ் எடுக்கலாம், அது எல்லா இடத்துலையும் நடக்குது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் நீங்கள் பேசும்போது உங்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தை மனிதர்களோடு இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும். அழைக்கப்பட்டவன் வாயில கர்த்தர் வச்சிருக்கிறார் வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், அழைக்கப்பட்ட ஒருத்தன் தான் சபையை நடத்த தகுதி உள்ளவன். அழைக்கப்படாத ஆள் அழைக்கப்பட்டவனை கண்டுபிடிச்சு அவன் கையில கொடுத்துட்டு ஓரமா உட்காந்துக்கணும், ஜெபம் பண்ணி தாங்கணும், ஆலோசனை கொடுக்கணும், உதவியா நிற்கணும். அதான் முக்கியம். அது எல்லா பக்கமும் நான் போகிற பக்கம்லாம் இந்த தவறான காரியம் நடந்துக்கிட்டே இருக்கு. யார் சொல்கிறத கேட்க போகிறா? கடைசி காலத்தினுடைய வேதனையான நிகழ்வில் இதுவும் ஒன்று. சரி, அதை பார்ப்போம். உன் போதகத்தை மறவாதே. வாசிங்க இன்னொரு வசனம், நான் இதை தான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க. 17 வாசிங்க. அதே இதில் 17. என் போதகத்தை மறக்காத, அது உனக்கு தீர்க்காயுசை கொடுக்கும், சமாதானத்தை பெருக பண்ணும். அதின் வழிகள் எல்லாம். எதின் வழிகள்? 13ஆம் வசனம். ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஆமே, ஞானத்தின் பாதை தான் சமாதானம். ஞானத்தை கண்டடைகிற பாதை இருக்கு பாருங்க, சமாதானம். அல்லேலூயா, ஆமென். சில பேர் பாருங்க ரொம்ப சிம்பிளா பிசினஸ் பண்ணுவாங்க, நிறைவா இருப்பாங்க. ஒரு சகோதரனோட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, அலட்டிக்காமே இருப்பாப்புல, அலட்டிக்காம இருப்பாரு, சிம்பிளா அப்படியே பிசினஸ் பண்ணுவாரு, தேவையானதை வச்சிருக்கிறாரு, நல்லா தான் இருக்காரு, ஆசீர்வாதமா இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவர் ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன் தான், இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற நாலேஜை பாருங்க. அவர் சொல்றாரு, சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ், எவ்வளோ பெருசாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றது முக்கியம் இல்லை. நான் தொழில் செஞ்சு 100 பேரை சம்பாதிக்க வைக்கிறேன், 100 பேர்த்துக்கு நான் வேலை கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன்றது வீண் பெருமை எனக்கு தேவையில்லை. என்னுடைய சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ் 4 பேர் இருந்தால் போதும், அவ்வளோதான் என்னுடைய சைஸு. ஆனால் எனக்கு சைஸ் இதுதான், இதில் நான் திருப்தி அடைகிறேன்.
சம்பாதித்த லாபத்தை நான் வீட்டுக்கு கொண்டு வரேன். அது எனக்கு சொத்தாகவோ பிள்ளைகளின் படிப்பாகவோ சேமிப்பாகவோ மாறுது. அதனால நான் தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்ய மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், போட்டுக்க மாட்டேன். எனக்குன்ற நேரத்தை எடுப்பேன், என் ஃபேமிலிக்குன்ற நேரத்தை எடுப்பேன். ஞானம், ஞானத்தின் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஏற்கனவே நான் சொன்னதை போல கடன் வாங்கி பல காரியங்களை செய்து கொண்டு வாழ்கிறதை விட கடன் வாங்காம நான் மிகுந்த நிதானத்தோட வேகப்படாம பொறுமையா மற்றவனுக்கு முன்பாக நான் பெரும் பேர் புகழோடு 4 காரியத்தை பேசணுன்ற அந்த எண்ணம் இல்லாம நான் தெளிவா ஓடணும். தெளிவா ஓடுனாதான் என்னைய 10 பேர் பின்பற்றுவோம். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெளிவோடு ஓடணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானம் எனக்கு என்னத்தை தருதான்? இதை எழுதினது யார் தெரியுமா? சாலமோன் ஞானி. இந்த ஞானம் எனக்கு என்னத்தை தருமா? நீதிமொழிகள் வாசிக்க வேணாம், 1 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இந்த நீதிமொழிகளை நீ படிக்கணும். நீ படிச்சினா உனக்கு அதனால என்ன வரும்? ஞானம் வரும், விவேகம் வரும். இந்த போதகத்தினால நீ நல்ல நிதானத்தை பற்றி உபதேசத்தை அடையலாம். இந்த புத்திமதிகள் எல்லாம் கேட்டினா நிதானமா இருக்கிறத பற்றி உபதேசத்தை அடையலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு அலையிலையா சொல்லிருங்க. பீஸ்னா ஏதோ ஒரு பீஸை பத்தி பேச வரன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பீஸுக்குள்ள இவ்வளோ பீஸை இப்படி பீஸ் பீஸா நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த ஞானம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஞானம் எதனால வருது? போதகத்தினால வருது. அந்த போதகத்தை போதிக்கிற மனுஷன் ஒரு ஞானியா இருக்கிறான். அவன் ஒரு ஆண்டு காலம் வாழ்ந்ததெல்லாம் எழுதி வைக்கிறான். அதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது அவன்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களை கெயின் பண்றீங்க. நம்ம விட மூத்தவர்களோட உட்காருங்க, உட்கார்ந்து நீங்க அவங்களோட பேசுங்க. நான் கடந்து போகாத அநேக விஷயங்களை அவங்க கடந்து போறதுனால, அதையெல்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்றதுனால நிறைய விஷயத்த நம்ம அவங்கள்ட்ட இருந்து கத்துக்குவோம். ஆமென். அவங்க ஒருவேளை என்னிடத்துல ஆலோசனை கேட்கறதுக்கு வந்திருக்கலாம். வந்தவர் ஒரு 60 வயசுக்காரராக இருப்பார், 55 வயசுக்காரராக இருப்பார். நான் என்னுடைய லெவலில் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையை கொண்டு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கலாம். அது அழைப்பு, அது வேற. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளவும் மதிக்கவும் நான் கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென், அல்லேலூயா. வாசிப்போம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். 1 நாளாகமம் 22:9. இதோ தாவீது கிட்ட கர்த்தர் சொல்றார், உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியில் உள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கிற அவனை சுற்றிலும் யார் இருப்பா? சத்துரு இருப்பான். சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களை எல்லாம் என்ன செய்வேன்? நானு விலக்கி என்ன செய்வேன்? அவனை அமர்ந்திருக்க செய்வேன். கரங்களை வைத்தலையா சொல்லுங்க. ஐயா, இத்தனை பேர் சுத்தி இருக்கிறான், இத்தனை சத்துரு இருக்கிறான், இத்தனை சத்துரு இருக்கிறான். கர்த்தர் கிருபையாய் இந்த சத்துருக்களுக்கு விலக்கி நம்மை அமர்ந்திருக்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். போதும் கவனிங்க. சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் நான் அவனோடு இருந்து, உன் மகனோடு இருந்து, அந்த சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு அவனை விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். அவனுடைய நாட்களிலே சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். கர்த்தர் பிராமிஸ் பண்றாருங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படி பிராமிஸ் பண்ணி இந்த மனுஷன் ஞானத்தை கேட்டு ஜெபிக்கிறான். சாலமோன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, எதிரிகளுடைய உயிரை கேட்கல, ஞானத்தை கேட்டதுனால சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை அருளினதாக வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஞானத்தை அருளினார். பரலோக ஞானத்தால் நிறைந்தவன் யாரு? சாலமோன் ஞானி. அதனாலதான் அவனுக்கு பேர் ஞானி. அல்லேலூயா, ஆமென்.
இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. இதுல இருந்து நான் காரியத்தை பேசி நான் ஜெபம் பண்ண போறேன். வாசிங்க 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 24, 25. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ள எல்லாவற்றையும் ம், நதிக்கு இப்புறத்தில் உள்ள ம். சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். யாரு? சாலமோன் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர் சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேல், இந்த 12 tribes, the complete இஸ்ரவேல் என்கிற அந்த 12 கோத்திரங்களும் அவரவர் திராட்சை செடிகளின் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அமெரிக்கையை பாருங்க, ஆசீர்வாதத்தை பாருங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மக்கள் எல்லாரையும் ஆண்டு கொண்டான். அது மாத்திரம், அவனுடைய மக்கள் எல்லாம் அவரவர்களுடைய அத்திமரத்தின் கீழும் அவரவர்களுடைய திராட்சை செடியின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுல தான் நான் பேச போறேன். 29:32. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி. ஒரு அபிவிருத்தி நடக்கிறதுக்கு முன்னாடி இருதயத்துல ஒரு விருத்தி வேணும், விசாலம் வேணும், இருதயம் திறக்கப்படும். அப்போதான் வெளியரங்கமான விருத்தி நடக்கும். ஒரு எல்லை பெருகணும்னா, ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல உங்க இருதயத்துல ஒரு விருத்தி அடையணும். ஆண்டவர் அந்த விருத்தியை உங்கள் இருதயத்துல உண்டாக்கணும். அந்த விஸ்டம், அந்த சந்தோஷம், அந்த வெளிப்பாடு, அந்த தூண்டுதலை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் உண்டாக்கும் போது, சூழ்நிலைகளிலும் மனோவிருத்தி மனதில் உண்டாகும் போது சுற்றிலும் கூட நீங்கள் விருத்தி அடைவீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 32ஆம் வசனம். நல்லா கவனிங்க. அவன் 3000 நீதிமொழிகளை அவனுடைய பாட்டுக்கள், நல்லா கவனிங்க, அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவன் பாட்டுக்கள் 1005 பாட்டு, 3000 நீதிமொழிகள் சொல்லியிருக்கிறான். அதனால அவனுக்கு பேர் ஞானி. அவன் இதையெல்லாம் எப்படி இந்த ஞானத்தெல்லாம் பெற்றான்? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானம், அவனுக்கு தேவன் அனுமதித்த அனுபவம், இவைகளெல்லாம் அப்படியே ஸ்டோர்டாகி அப்படியே ரிட்டன் எழுதி வச்சிட்டான். இதை நம்ம உட்காந்து இத்தனை நூற்றாண்டுகளுக்கு கழித்து நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம அப்படியே ஜெபத்தோடு வாசிக்கும் போது இவைகளெல்லாம் எனக்கு என்னவா மாறுது? பிரயோஜனமா மாறுது. நான் எதை கவனிக்கணும்? அதனால தான் சொல்றேன், என் போதகத்தை கவனி. என் போதகம் உனக்கு தீர்க்காயுசை கொடுக்கும். நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி சொல்றான், என் போதகம் 1005 பாடல்களும் என்னுடைய 3000 நீதிமொழிகளும் உனக்கு என்ன கொடுக்கும்? தீர்க்காயுசை கொடுக்கும், சமாதானத்தை பெருக செய்யும். ஆமென் சொல்லுங்க. வேதவச போதகம் ஒரு அனுபவசாலிகிட்ட இருந்து பெறுகிற போதகம், பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற ஒரு மனிதனிலிருந்து பெறுகிற போதகம் என்னை காக்கிறது, எனக்கு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது, சத்துருக்கு விலக்கி என்னை பாதுகாக்கிறது. சரியான நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வருகிறது, பலனை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது. போய் பொல்லாத காரியங்களில் சிக்கிக் கொள்ளாமல் அது தடுக்கப்படுகிறது. ஏன் நல்ல வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும், பொறிக்கப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும் தெரியுமா? அந்த வார்த்தைகள் நம்மளை நடத்தணும். ஆண்டவர் ஏன் வார்த்தையா இருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் தன்னை எப்பொழுதும் ஒரு பிடரி நிறைய முடியுள்ளவராய், புறாவின் கண்களுடையவராய், 6 அடிக்கு மேலான உயரம் உடையவராய் வந்து தோன்றி வாய்களை திறந்து பேசி கொண்டிருக்கிறது இல்லை. அது எப்பொழுதாவது அக்கேஷனலாக யாருக்காவது எப்போதாவது ஏற்படுகிற ஒரு அனுபவம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது, அதை பேசிட்டு இருக்கக்கூடாது. எப்பொழுது ஜெபித்தாலும் அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் விஸ்டம், தேவனுடைய அறிவும் ஞானமும் நாம் ஜெபிக்கும் போது வந்து நம்மை சந்திக்கிறதே. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு பிரசங்கம் பண்றேனே, கடைசி நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், சமாதானத்தை தேடு. இந்த வார்த்தையின் சத்தத்தை நான் கேட்கிறேன், அது என் பிரசங்கமாய் மாறுகிறது, அதை உங்கள்கிட்ட பேசுறேன். ஆமென். ஜெபிக்கும் போது ஆண்டவர்
நான் ஒரு குற்ற மனசாட்சியோடு ஜெபிக்கிறேன், ஆவியானவர் என் உள்ளத்துல என்கரேஜ் பண்றாரு, உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பலப்படுத்துவேன். அப்போ என்ன நடக்குது? இதை கலட்டிடுறாரு. இது என்கிட்ட இருந்து போயிடுது. ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆண்டவருடைய வார்த்தையின் பக்கமாக திரும்புது. நான் சுத்த மனசாட்சியோடு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். எத்தனை நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரதுக்காக அதை பேசுகிறேன். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமென். பிரியமானவர்களே, எப்போதுமே ஆண்டவருடைய சத்தத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார், ஆண்டவர் சத்தமாக இருக்கிறார், அவருடைய வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அது நம்மோடு பேசுகிறது. நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு உறவாடுகிறார், நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை நம்மால கேட்க முடிகிறது, ஒரு கைடன்ஸை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற ஞானம், விஸ்டம். அங்கே தேவனுடைய ஆலோசனை வருகிறது. எதை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், எதை செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலே நான் நிற்பதற்கான கிருபை கிடைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானம் ஞானத்தின் மூலமாக, போதனையின் மூலமாக வருது. ரெண்டாவது, எப்படி இந்த சமாதானம் வருகிறது? சங்கீதம் 119 165, 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இடரல் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கைக்கு பேரு சமாதானம். இடரல் இல்லை. ஏன்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று எழுதல, மிகுந்த சமாதானம். வேதத்தை நேசிச்சு வாசிக்கும் போது, ஆண்டவர் இதுலேருந்து என்கிட்ட என்ன பேசுறீங்க ஆண்டவர்? பிரசங்கத்துக்கான தேடுதல் அல்ல, என்கிட்ட என்ன பேசுறீங்க? ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க எதெல்லாம் போடப்படுதோ, வெளிப்பாடாக இறங்குதோ, அதை சிலது சென்ஸ் பண்ணுவேன், சிலது சென்ஸ் பண்ண முடியாது. எல்லாம் டெபாசிட் ஆயிடுது பொக்கிஷத்தில், இருதயமாகிய பொக்கிஷத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா ஜெபம் பண்ணோடனே அது அப்படியே அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் வெளியே வருது. என்னுடைய வாழ்க்கை அனுபவம் அதுதான். வேர்ட் ஆஃப் விஸ்டம் வருது. அப்படியே இந்த கூட்டத்துக்கு அழகாக அந்த வார்த்தையை அழகாக கொடுக்குறார் கர்த்தர், கோர்வையாக கொடுக்குறார். காரணம் என்ன? ஜெபிக்கும் போது அவைகள் எல்லாம் ஸ்டோர்ட் ஆகுது. ஆமென். உம்முடைய வேதத்துள்ள உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிப்போம், வேதத்தை நேசிப்போம். வேதத்தை நேசித்து நேசித்து 200 முறை, முதல் முறை 100 முறை சாதாரணமாகவும், அடுத்த 100 முறை முழங்காலில் நின்றும் வேதத்தை நேசித்து நேசித்து வேதத்தை வாசித்த ஜார்ஜ் முல்லர் 10,000த்திற்கும் அதிகமான அனாதை பிள்ளைகளை அருமையாய் நடத்தி உயர்ந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்று அவர்களை வைத்து விசுவாச போதனைகளை திருச்சபைக்கு கொண்டு வந்து விசுவாச வாழ்க்கையை நடத்தின ஒரு வெற்றி வீரன் ஜார்ஜ் முல்லர். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமாம். நெருக்கடி வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, கேள்விகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பைபிளை எடுத்துட்டு தனியாக போய் உட்காந்து வேதத்தை புரட்டி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும்போது அந்த வேதத்திலிருந்து வருகிற ஆலோசனைகளை பிடித்து கொள்ளுகிற வாழ்க்கை தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் தேவை. விசுவாசியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவ வாழ்க்கையை நடத்தணும். அது ரொம்ப முக்கியம். வேதத்தை வாசித்து ஜெபித்து ஒரு பிரச்சனைக்கான பதில் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வேதம் கொடுக்கிற வழியில கர்த்தர் என்ன சொல்றாரு? சில நேரத்தில் வேதத்தின் மூலமாக கர்த்தர் என்னை ஆலோசனை கொடுக்கிறார், ஆச்சரியப்படுத்துகிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உணர்த்தி என்னை சரி செய்ய விரும்புகிறார். வேதத்தின் மூலமா என்னை கண்டிக்கிறார், வேதத்தின் மூலமா என்னை ஆண்டவர் சமாதானப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார், சந்தோஷப்படுத்துகிறார். எல்லாம் அந்த வேதத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அதனால நாம் சமாதானத்தை தேடணும். வேதம் அதை நமக்கு தருகிறது. போதகத்தின் மூலமாக அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 22:21. நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நீர் அவரோடு பழகி, ஆமென், அதனால் உமக்கு, நீ அவரோடு பழகு, தேவனோடு பழகு. ஏனோக்கு தேவனோடு பழகினான், உலாவினான். எலிசா, எலியா பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு நடந்தார்கள், உலாவினார்கள், பழகினார்கள், தேவனோடு தனித்து உட்கார்ந்தார்கள். வெளியில இருக்கிறவன் என்ன வேணா போய் என்ன வேணா பேசணுன்னா கத்தி கத்தி ஜெபம் பண்றான்டா, இவன் பாட்டு பாடுறான். ஆமென். என்னடா பண்றான் இவன் பாட்டு? இந்த பூட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ளே போயிட்டு
அறையை திறந்து கத்துறான் சொல்லுவாங்க, என் காதுக்கே கேட்கும். என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாட்டு பாடுறான், அதனால தான் ஜன்னல்லாம் சாத்தி வச்சுட்டு, எனக்கு அதான் தெரியும். ஆமே, அவரோடு பழக தெரியும். சொந்த திராணியோடு தாளந்தோடு திறமையோடு பிரசங்கிப்பதற்கு கற்றுக்கொண்டு வரல, பாட்டு கற்றுக்கொண்டு வரல, உட்காந்து அவரோடு பழகினதுனால் கிருபையா எல்லாம் வந்துருச்சு. ஆமே, கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. ஏராளமான பேருக்கு இத்தனை 19 ஆண்டுகளை நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேனே, 19 ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு நான் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் கீழே விழாமல் காத்திருக்கிறார். இது எப்படி வந்துச்சு? திறமை இல்லை, தாளந்தில்லை, யாரோ ஒருத்தர் ஊட்டி கொடுக்கல, கர்த்தர் கொடுத்த கிருபை, அவரோடு பழகி பெற்றுக்கொண்ட கிருபை. ஸ்பெசிஃபிக்கா இரவு ஜபங்கள், வியாழக்கிழமை ஜபத்துல கர்த்தர் ஸ்பெசிஃபிக்கா பேசுறாரு. எழுதி வைத்திருக்கிறதெல்லாம் சாட்சிகள். இப்போ இந்த நான் திருப்பி சொல்றது என்னை பெருமைப்படுத்துறது இல்லை, நான் நினைச்சு நான் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றேன். இப்போ 10 நாளா ஓடிட்டு இருக்குது. என்ன ஓடிட்டு இருக்கு? காலிஸ்தான் காரியம் ஓடிட்டு இருக்கு, தெரியுமா? இந்த காலிஸ்தான் காரியத்தை குறித்து ஆண்டவர் எத்தனை மாசம் இருக்கும்? 2 மாசம் இருக்குமா? 3 மாசத்துக்கும் 2 மாசத்துக்கு முன்னாடியே பேசிட்டார். பாகிஸ்தான் தீவிரவாதி ஆஸ் யூஷுவலாக சொல்லிடுவாங்க எல்லாரும். சைனா வந்து தாக்குது எல்லாரும் சொல்லிடுவாங்க. அது ரெகுலரு, நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சது. காலிஸ்தான் நான் சொல்லும் போதே அதை சொல்கிறேன், காலிஸ்தான் தீவிரவாதம் இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். நான் ப்ரே பண்ணிட்டு அதை சொல்லிட்டு சொல்கிறேன் சேர்ந்து ஜெபிக்கிறவங்கள்ட்ட. எனக்கே புரியல, ஆனால் சொல்லிட்டேன், எழுதப்பட்டுருச்சு. இப்போ 10 நாளாக கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் மோதல் நடக்குது. ஆமேன். கனடா சொல்லிட்டான், என் இடத்துல என்னுடைய சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிற ஒரு இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பஞ்சாபி இங்கே சிட்டிசன்ஷிப்பில் இருக்க நான் கனடாவில், அவனை எப்படி நீ கொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிராது வைக்கிறான். இந்தியா கொண்டுச்சா என்னன்னு தெரியல. இப்போ நடந்துட்டு இருக்குது. எதுக்காக ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார் தெரியல. போகும்போது தான் தெரியும், முடியும் போது தான் தெரியும். இப்படி ஏராளமான காரியங்களை கர்த்தர் பேசிட்டு தான் இருக்கார். அதெல்லாம் தேவ இரக்கம், தேவ ஞானம், தேவன் கொடுத்த கிருபை. அவரோடு பழகி என்ன செய்யணுமா? சமாதானமாயிரும். கர்த்தரோடு பழகும்போது ஆண்டவர் சொல்லுவார், நோ இதெல்லாம் விட்டுருப்பா, இதெல்லாம் சரியில்லை, உன்ட்ட இதெல்லாம் மட்டமான காரியங்கள்லாம் இருக்கு, என்கிட்ட பழகணும்னா நீ அதெல்லாம் உன்னை சுத்திகரித்துக்கொள் என்று சொல்லும்போது, ஆமா ஆண்டவர் இதெல்லாம் விட்டுறேன்றப்ப அவரோடு சமாதானமாகிறேன். அந்த சமாதானம் இருதயத்தில் நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறது. கரங்களை உயர்த்திரும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். வாசிப்போம், வேகமாக வாசித்து முடிக்க போறோம். 2 தீமோத்தேயுனுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:22 முடிக்கிற நேரம் வந்து விட்டது. ஜெபிக்க வேண்டும். வேற அன்றியும் விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கவனிங்க, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடணும் தீமோத்தேயு ஃபர்ஸ்ட். 2வது, நீ யாரோட கம்பேனியனா இருக்கணும்? ஃபெல்லோஷிப்ல இருக்கணும். தெரியுமா? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவனோட நீ ஃபெல்லோஷிப் பண்ணணும். நீ யாரோட ஃபெல்லோஷிப்பா இருக்குன்றதை கண்டுபிடி முதல்ல. ஆமென். அல்லேலூயா. சுத்த இருதயம் இருக்கிறவனோட நீ ஃபெல்லோஷிப் இருந்தீனா, அந்த சுத்த மனசாட்சி சுத்த இருதயம் இருக்கிறவன் உன்னை கர்த்தர் பக்கமா இழுப்பான். சுத்த இருதயம் இல்லாதவன்ட்ட ஃபெல்லோஷிப் பண்ணன்னு வச்சுக்க, அவன் உன்னை கர்த்தர் பக்கமா இழுக்க மாட்டான். சுத்த இருதயத்தும் உள்ளவர்களோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுடனே, சுத்த இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே கவனிங்க, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நீ நாடணும்னா, நீ செய்ய வேண்டியது பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீ சேரணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்களோட நீ சேர்ந்தீனா நீ சமாதானத்தை நாடலாம், உனக்கு சமாதானம் கிடைக்கும். இதனால ஒரு சமாதானம் வந்துடுது. வேதத்தை நேசிக்கிறதுனால ஒரு சமாதானம் வருது, போதகத்தினால ஒரு சமாதானம் வருது. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை சேவிக்கிறவர்களோட நீ ஃபெல்லோஷிப் பண்ணுகிறதுனால நீ சமாதானத்தை நாட முடியும். ஆமென். இந்த ஃபெல்லோஷிப் எனக்கு என்ன செய்யுது தெரியுமா? மற்றவர்களோடு நான் ஃபெல்லோஷிப் பண்ணுவதனால என்னிடத்துல நிறைய காரியங்கள் உள்ள வருது. பரலோகத்தில் இருக்கிற காரியம்லாம் உள்ள வருது. ஆமென். நான் பூமிக்குரியவனாய், நான் சரியான பின்னணியில் வளர்க்கப்படாதவனாய், நிறைய தப்பாக கற்றுக்கொண்டவனாய், என்னென்னையோ எதையோ கேட்டுக்கிட்டு வந்துட்டு நான் உட்காந்துருந்தேன்னா, அந்த ஃபெல்லோஷிப்பில் வரும்போது டியூன் பண்ணுறார் கர்த்தர். எப்பா இதை விட்டுரு, இது ஆபத்து,
இந்த விசுவாசத்தை கன்ஃபஸ் பண்ணி நான் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு கார் வாங்குவேன், பங்களா கட்டுவேன், அப்புறம் நான் சர்ச்சு கட்டுவேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் விழுந்து போனா. அப்போ இந்த ஃபெலோஷிப் சொல்லணும், ஆண்டவர் உன்னிடத்துல ஒரு தூண்டுதலை கொடுக்கணும், உனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கணும், உன்னை நடத்தணும், உன்னை உணர்த்தணும், அதன்படி தான் நீ உன்னுடைய திட்டத்தை அமைக்கணும். ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 4:3. எபேசியர் 4:3 வேகமா. எபேசியர் இன்னும் 2 வசனம். எபேசியர் 4:3. சமாதானத்தின் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும்னா சமாதானத்தின் கட்டு தேவை. ஆமென். சமாதானத்தின் கட்டு இருந்துச்சுன்னா தான் ஆவியின் ஒருமை. சமாதானத்தில் கட்டப்படாமல் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒருமையை கொண்டு வர முடியாது, ஆவியின் ஒருமனதை கொண்டு வர முடியாது. சமாதானத்தின் கட்டு இருந்துச்சுன்னா தான் குடும்பத்துக்குள்ள ஒருமனதை கொண்டு வர முடியும். ஒருமனதான் மனைவியையும் பிள்ளையும் தன்னுடைய தேவ சித்தத்தின்படியான காரியத்தில் நான் சமாதானத்தினால கட்டப்பட்டிருந்தா என் மனைவியையும் என் பிள்ளையும் ஒருமனத்துக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம், கொஞ்சம் டைம் எடுப்போம், 1 வீக் எடுத்துக்குவோம், 3 நாள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து ஜெபிக்கும் போது கோ வித் காட்ஸ் வில், நாம் இதன்படி போகலாம், இந்த டிசிஷன் எடுக்கலாம். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. ஆமென். 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17, 18. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயான நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். போதும். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னத்தை போதிப்பாரா? யூஸ்ஃபுல்லா எது இருக்குதோ அதான் போதிப்பாரு. பிரயோஜனமா இருக்கிறத போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் போதிச்சாருன்னா, ஆண்டவர் எனக்கு போதிச்சாருங்க அப்படின்னு யாராவது வந்து சொன்னா அதில் நீங்கள் என்ன இது பிரயோஜனமா இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஒருத்தர் என்னை ஃபுல் டைமுக்கு அழைச்சிருக்காருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 50-80 பக்கம் நோட்டை தூக்கிட்டு வர்றாரு. அதை எனக்கிட்ட எடுத்து கொண்டாந்து எதுக்கு காமிக்கிற? நானா கேட்டேன்? சரி திறந்து காமிக்கிறாரு, என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு. என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்த்தா வசனம் எழுதி ரெட்டிங் கிளையாக அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வசனத்தையாக எழுதி வச்சிருக்காரு. இதான் கர்த்தருடைய அழைப்பு. ஆண்டவர் பேசினாருன்னா அப்படியே திட்டமாக இருக்கும். எந்த மனுஷன்ட்டையும் போய் இந்த பாரு எனக்கு கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு யார்கிட்டையும் போய் சீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அழைத்த அழைப்பு உறுதியானது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சிருச்சு அழைப்பு இல்லை. என்ன சொல்றது, கேட்கறதுக்கு காதுகள் இல்லை. பரபரப்பா எதையோ செஞ்சு ஒண்ணுமே இல்லை. 5 பேர் 10 பேர் 7 பேரை வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் சபையை கலைச்சாச்சு. அப்புறம் கர்த்தரனை சுவிசேஷகராக அழைச்சிருக்கிறாரு. வீடு வீடா போய் ஜெபிக்க சொல்றாரு. குழப்ப வேண்டியதான். பிரயோஜனமானதை போதிக்கணும். கர்த்தர் போதிச்சா எப்போதுமே பிரயோஜனமானதை போதிப்பார். ஆமென். அப்படி போதிக்கும் போது என்ன நடக்கும்? நாம் கற்பனைகளை கவனிக்கணும். அப்படி கவனிச்சா நம்முடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்கும். நதியை போல இருக்கிற சமாதானத்தால் நம்மை நிரப்புகிறார். அதே மாத்திரம் ஒன்று சொல்றேன், வாசிங்க. அதே அதிகாரத்தினுடைய கடைசி, பிரயோஜனம் இல்லாததை போதிக்கிறவர் கர்த்தர் அல்ல. வாசிங்க கடைசி வசனம் 22. துன்மார்க்கனா இருந்தீனா உனக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் எப்ப திரும்ப போகுது? துன்மார்க்கனா இருந்தா சமாதானம் போகுது. ஆமென். கர்த்தர் போதிப்பின் நின்றால் சமாதானம் நதியை போல இருக்குது. அந்த பிரயோஜனம் இல்லாத உன்னை மனசுல ஏத்திக்கிட்டு துன்மார்க்க ஜீவியத்திலே வாழ்வாயானால் உனக்கு சமாதானம் இல்லை. ஒரே வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 85:8. சங்கீதம் 85:8 ஜெபிக்க போகிறோம். 10 நிமிடம் நாம் ஜெபிக்கணும். சங்கீதம் 85:8. கர்த்தராகிய தேவன் விளம்புகிறதை கேட்பே, அவர் தமது ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். ஆமென்.
கர்த்தர் தமது ஜனத்திற்கும் தமது பரிசுத்தவான்களுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு வந்து வீட்டிற்கு உள்ளே கதவுகள் பூட்டியிருக்கையிலே சொன்னார், சமாதானம் உண்டாவதாக. இயேசு அடிக்கப்படுவதற்கு முன்னாடி சொன்னாரு, உலகம் தரக்கூடாதும் உலகத்தால் எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். கர்த்தர் தமது ஜனங்களுக்கும் தமது பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை கூறுவார், அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அவர்கள் ஜனங்களாக இருக்கலாம், பரிசுத்தவான்களாக இருக்கலாம். கர்த்தர் கூறின சமாதானத்தில் நிலைத்திராமல், அவர் போதித்த பிரயோஜனமான போதனைகளை நிலைத்திராமல் அவர்கள் மதிக்கேட்டுக்கு திரும்பி விட்டார்கள் என்றால் அதற்கு பேர் தான் துன்மார்க்கம். அவர்களுக்கு சமாதானம் இருக்காது. மதிக்கேட்டுக்கு திரும்பிராத. கர்த்தர் உனக்கு போதிச்சிருக்கிறார், இப்படிதான் நடக்கணும். ஆமென். அதான் போதனை. வேதம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் அடிப்படையில் போதனை வாழ்க்கை இருக்கணும்ல. ஆமென். எல்லாவற்றையும் நான் இஷ்டம் போல செய்வேன். கர்த்தர் எனக்கு அப்படியே ஒரு நாள் வானத்தை திறந்து அப்படியே கொட்டிடுவாரு. வெறும் மல்கியா 3:10 பிடிச்சிக்கிட்டு யாரை பார்த்தாலும் செழிப்பு உபதேசம் பேசுறவனுக்கெல்லாம் அனுப்புறது. ஜாய்ஸ் மேருக்கு இங்கேருந்து காணிக்க அனுப்புறாங்க. எதுக்கு அவனுக்கு ஜாய்ஸ் மேருக்கு அனுப்புறது? என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? டாலரில் கன்வெர்ட் ஆகணும், இந்தியன் ருப்பீஸ். கொஞ்சனாச்சும் விவஸ்தை வேணும். இங்கே ஏராளமான பேர் பசியும் பட்டினியா கூரை ஒழுகிக்கிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஜாய்ஸ் மேருக்கு என்னன்னா, ஜாய்ஸ் மேருக்கு அனுப்புனா செழிப்பு. அந்த ஊழியமே அப்படியே செழிப்பாக இருக்குதுங்க. அவங்க கழுத்தில் பார்த்தீங்களா டைமண்ட் போட்டிருக்கிறாங்க, விலையேற. அப்படியே கர்த்தர் நமக்கு அப்படியே டைமண்டாக கொட்டுவார். இந்த மாதிரி ஃபெய்த்தில் சில பேர் காணிக்க அனுப்புகிறான். தேவ ஆலோசனையின்படி. ஆமென். அல்லேலூயா. தேவையுள்ள இடத்திற்கு என்னுடைய காரியங்கள் கர்த்தருடைய வெளிப்பாட்டின்படி, எந்த ஒரு இச்சித்து ஒன்றை பெறுவதற்காக நான் காணிக்கை செலுத்தாம, காணிக்கை அனுப்பாம, வெறும் என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கெல்லாம் மல்கியா 3:10 தான் தீர்வு என்று நினைக்காம, நான் ஏற்கனவே சொன்னேனே, என் போதகத்தை கேளுப்பா, வேதத்தை வாசிப்பா, அதில் மிகுந்த சமாதானம் உண்டு. சாலமோனுடைய ஞானி 1005 பாடல்களை எழுதி வைத்திருக்கிறானே, அந்த பாடல்களை எல்லாம் வாசித்து ஜெபித்து தியானித்து அதன்படி நடப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் தங்கி இருக்கும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது வார்த்தையின் தேவன் உன்னோடு இடைப்படுகிறாரு. அவர் பிரயோஜனமானதை உனக்கு போதிக்கிறாரு. அவரோடு நீ பழகும் போது அதனால உனக்கு சமாதானம் உண்டாகுமே, இடரல் வராது. அவரோடு பழகும்போது கர்த்தர் சொல்லுவார், அப்பா உன் கூட நான் பழகணும், உனக்கிட்ட பழகும்போது இந்த காரியங்கள்லாம் எனக்கு இடிக்குதுப்பா, இந்த இருளை உன்கிட்டேருந்து எடுப்பதற்கு ஏதுவா என் வெளிச்சத்தில் வான்னு சொல்லும்போது, அவரோடு பழகும்போது என் வாழ்க்கையில் சமாதானம் வருது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். இதையெல்லாம் மனதில் வைத்து, ஆண்டவரே இந்த சமாதானத்தால் நிரப்புங்க. சுற்றிலும் இருக்கிற பச்சிக்கிற பொல்லாத மனிதர்கள் எங்களை சுற்றி இருந்தாலும், போராட்டக்கூடிய அந்த போர் சூழல் எங்கள் மனதை தாக்கினாலும், ஆமென். பிலிப்பியர்கள் நிருபத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானமா உங்கள் இருதயங்களில் ஆளுகிற எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் எப்போ திரும்ப வருது? முதல்ல கவலைப்படாத. கவலை உன் இருதயத்தை ஒடுக்கும். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்த, ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துறேன், எனக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்குது ஆண்டவரே, என் பிள்ளைக்கு படிக்க வைக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நான் திருமணம் நடத்தி வைக்கணும் ஆண்டவரே, அடுத்த காரியங்கள் எனக்கு இவ்வளோலாம் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகள் இருக்கிறது ஆண்டவரே, இப்படி எதுவாக இருக்கலாம், எதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு தெரியப்படுத்தி அமைதலாக காத்திருக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் வந்து உங்களை நிரப்பும். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் தான். உலகத்தில் இருக்கிற கோடிக்கும் லட்சத்துக்கும் அன்கவுண்டபிள், ஆமென், சொல்லி முடியாததுமான ஏராளமான பொருளாதாரங்கள் உலகத்தில் வந்து போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அவர்தான். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சகோதரனை சகோதரி, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறவர். நம்புங்க. ஆமென். நம்பிக்கையின் தேவன். ஆமென். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். ஆண்டவர் வந்து பேசும்போது எனக்கு ஒரு அமெரிக்கையை கொடுக்கிறாரு, ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை கொடுக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துவார், என் போர் சூழலை மாற்றுவார், என்னை உயர்த்துவார், எனக்கென்று ஒரு வழியை உண்டாக்குவார். அதுதான் தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம். அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உன் பலனா இருக்கும். ஏசாயா 30 இந்த சைடு இருக்கும், ரைட் சைடு இருக்கும். எத்தனாவது வசனம்? ஏசாயா 30:15. ஆமென். நீங்கள் மனம் திரும்பி. எத்தனாவது வசனம்? 15.
நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கை நம்பிக்கை ஆ, உங்கள் பலனாயிருக்கும் உங்கள் என்று பலனா இருக்கும் போதும். ஆமென். உண்மையா தெரியும், 9:05 ஆயிருச்சு, லேட்டு தான். ஆனா நான் ஒரு நல்ல சத்தியத்தை, நடைமுறை சத்தியத்தை நான் போதிக்கிறேன் என்று நான் நம்புறேன். ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம்.